ஸ்வேதா, இவ்ளோ நேரம் என்னடி பண்ணிட்டு இருக்க? சிகப்பு ரோஜாவையும் வெள்ளை ரோஜாவையும் ஒண்ணு சேர்த்துட்டு இருக்கேன். நீ இப்படி பண்ண உடனே அதுங்க ரெண்டும் சேர்ந்துருமா என்ன? ஷட் அப். சரி வா போலாம், சினிமாக்கு டைம் ஆயிடுச்சு. நான் வரலடி, இன்னும் நிறைய செடியை நான் கட்டி வைக்கணும். சினிமாக்கு வரலையா? நம்ம தலைவரோட படண்டி இது. இந்த டிக்கெட்டுக்கு நான் என் பாய் ஃப்ரெண்ட் கூட சண்டை போட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கின தெரியுமா? ப்ளீஸ் நீ கிளம்புறியா? உன்ன நீ எப்படி வரமாட்டேன்னு நானும் பாக்குறேன். உன்னை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். உன் உயிர் இதோ இந்த செடியில் தானே இருக்கு. படத்துக்கு வருவியா மாட்டியா? கீதா, அதை பிக்காத. கடைசியா கேக்குற, வருவியா மாட்டியா? ஏய் நிறுத்துடி. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு அந்த பூவோட கம்பளம் உடைச்சிட்டு இருக்க? அது எவ்வளவு கவலைப்பட்டுட்டு இருக்கோம் தெரியுமா? என்ன இதுங்களுக்கு கூட ஃபீலிங்ஸ் இருக்கா? வலிக்குதுல? பின்ன இந்த செடிக்கும் அப்படிதாண்டி இருக்கும். அதுக்கும் நம்மள மாதிரி உயிர் இருக்குல்ல. வேர் வந்து கால் மாதிரி, காம்பு கை மாதிரி, அதோட வளைவு இடுப்பு மாதிரி, அதோட விதை கண்ணு மாதிரி. அப்ப பூ? பூவு ஷட் அப். அதுங்கள பத்தி கமெண்ட் பண்ணாத. அம்மா நம்மளுக்கு ஒரு தடவை உயிர் கொடுத்தா இந்த செடிங்க தினமும் ஆக்சிஜன் கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு உயிர் கொடுத்துட்டே இருக்கு. அதனால இந்த அம்மா செடிங்க. தாயே, உன் மொக்க பிலாசபிய நிறுத்துறியா ப்ளீஸ்? ஃபைனலா கேக்குறேன், சினிமாக்கு வரையா இல்லையா? நான் உன் கூட படத்துக்கு வரணும்னா முதல்ல செடிக்கு சாரி சொல்லு. அம்மா என் செல்ல செடி, உன் கைய உடைச்சதுக்கு சாரிம்மா. உனக்கு கூட சாரி. போதுமா? போலாமா? ஓகே. வாவ், வாட் ஏ ஹைட், வாட் a personality. டே மாமா, அந்த ஹைட்டா போற பொண்ணை பாரு, அப்படியே அனுஷ்கா மாதிரி உரிச்சு வச்சிருக்கா. ஆனா உன் ஹைட்டுக்கு ஏணி போட்டாதான் இது பரவாயில்லையா? சரி விட்றா, கொஞ்சம் அந்த பொண்ணை பாரு மாமா, குள்ளமா இருந்தாலும் ஃபிட்டா இருக்கா. ஓகேவா? என்ன டேஸ்டா உனக்கு? எனக்கு டேஸ்ட் இல்லையா? ஹைட்டா இருக்கிறவங்களுக்கு இடுப்பு அழகா இருக்கும், ஷார்ட்டா இருக்கிறவங்களுக்கு பேக் அழகா இருக்கும், கலரா இருக்கிறவங்களுக்கு பாடி அழகா இருக்கும், கலர் கம்மியா இருக்கிறவங்களுக்கு கண்ணு பல்லு அழகா இருக்கண்ணே. உனக்கு ஒண்ணு புரியல. அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்குன்னா இருக்க கூடாதுடா. ஒரு பொண்ணுக்கு எல்லாமே அழகா இருக்கணும். அப்படின்னா அதாவது அந்த பொண்ணு நடக்கிறதுல அழகு இருக்கணும், சிரிப்புல அழகு இருக்கணும், பேசுற பேச்சுல அழகு இருக்கணும், ஒட்டு மொத்தமா அந்த பொண்ணோட பிஹேவியர்லயே ஒரு அழகு இருக்கணும். இந்த ஜெனரேஷன்ல அந்த மாதிரி ஒரு பொண்ணா? இம்பாசிபிள். இட்ஸ் பாசிபிள். என்ன இருக்கல என்ன மாதிரி நிச்சயம் அவளே எங்க இருப்பா. ஆண்டவரே, உங்க புள்ளைய மன்னிச்சிருங்க. உன் டேஸ்டுக்கு எங்கடா இருப்பா? குசும்பு உனக்கு. என்னமோ போடா. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். என்னடி? நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன், சரியா? Excuse me, madam. I lost my purse. I have to go to LIC for interview. Please give me 50 rupees. டேய் கிளம்புடா. இங்கிலீஷ்ல பேசினா கொடுத்துருவாங்களா? Madam, I am not a beggar. விடிடி. இந்தங்க வச்சுக்கோங்க. Thank you, madam. ஹேய், என்னடி அவனுக்கே காசு கொடுத்த? இப்ப அவருக்கு 50 rupees கொடுத்ததால நான் ஒண்ணு நடு ரோடுக்கு வந்துட மாட்டேன். ஒருவேளை அவர் சொன்னது உண்மையா இருந்தா நாம ஹெல்ப் பண்ணலன்ற ஃபீல் இருக்கும்டி. அதான் கொடுத்தேன். உன்னை மாத்தவே முடியாது தாயே. சரி நீ இங்கே இரு, நான் போய் டிக்கெட்டை வாங்கிட்டு வந்துடுறேன். ஸ்வேதா, என் பேக் எடுத்துட்டு வாடி. ஸ்வேதா செம்ம பேரு. எங்கடா போற? ஸ்வேதா கிட்டடா ப்ரப்போஸ் எங்க பண்றதுக்கு. ஸ்வேதா கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போற? டேய் ஹாய் ஸ்வேதா. ஏன் ஸ்வேதா என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? அந்த மனுஷன் மாதிரி மாசா சுத்திட்டு இருந்தனா இப்ப இவன மாதிரி நான் லூசா சுத்திட்டு இருக்கேன். அம்மா நீங்க யாரு? என்ன பத்தி உனக்கு தெரியாம இருக்கலாம் ஸ்வேதா. ஆனா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எவ்வளவு தெரியும்னா, என்னோட பேரை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நான் கேட்பேனான்னு எனக்கு தெரியல. ஆனா உன் பேரை ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு மேல நான் கேட்பேன். பொழுது விடிஞ்சா போதும் எங்க அப்பா காலையில இருந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாரு. ஒன்ன ரோல் மாடலா எடுத்துக்கோன்னு. பத்தாததுக்கு ஸ்வேதா மாதிரி எழுந்துரு, ஸ்வேதா மாதிரி பல்லு விளக்கு, ஸ்வேதா மாதிரி சிரி, ஸ்வேதா மாதிரி பேசு. கடைசியில ஸ்வேதாவே எங்க அப்பா என்ன மாத்திட்டாரு. ஸ்வேதா, எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. நீங்க ஒரு குருவி கூட்டுக்குள்ள வாழ்ற என்னமோ சீன் போடுறான் பாரு. ஒரு மனுஷனா எனக்கும் ஆசை லட்சியம் எல்லாம் இருக்கும்ல. அப்ப நானா தானே இருக்கணும். எப்படிங்க உங்கள மாதிரி இருக்க முடியும்? அப்படி இருந்தும் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா முடியல. ஏன்னா நான் தளபதியோட பெரிய ஃபேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குற அளவுக்கு. ஆனா இப்போ கட் அவுட்ட பார்த்துட்டு கண்ணீரோட கண் கலங்கி வெளியே போற. அது காரணம் நீதான். சாரி தளபதி, இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்ல. இங்க ஸ்வேதா, அங்க என் அப்ப. நீ ஸ்வேதாவா இருந்துட்டு படங்களை பார்த்துட்டு பாத்தியா ஸ்வேதா, இப்ப கூட நான் உன்ன மாதிரி தான் நின்னுட்டு இருக்கேன். நீ போஸ் மாத்திட்டேங்கிறதுனால என்னால என்ன மாத்திக்க முடியாது. ஏன்னா நான் மொத்தமும் நீதான் ஸ்வேதா, நீ மட்டும்தான். ஆன்ட்டிய பயமுறுத்திட்ட மாமா. பயத்துல அப்படின்னு எக்ஸ்பிரஷன்லாம் கொடுக்குறாங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணி நம்ம பாஸையும் மாட்ட வச்சிடுறா. கண்ட லாஜிக்லாம் சொல்லி என்னோட கமிஷன் அடிச்சுக்கிட்டு இருக்காடா. ஏய்
அதுக்கு எதுக்குடா பிளானு? அவன் பிஏவை கரெக்ட் பண்ணாலதான். அவளை கரெக்ட் பண்ணதுனால தான் என் கமிஷன்ல கை வைக்கிறான் மச்சான். என்ன கரும என் டேஸ்ட். நிலைமை அப்படி. கண்ணு முன்னாடி என் ஜிலேபி போறாளே. அப்புறமா வந்து பார்த்தேன், சூப்பர் ஃபிகர்ஸ் வெச்சக்கன் எடுக்காம பாக்குறாங்க. ஐயோ ஆண்டி, ஆண்டி கூட என்னதான் பாக்குறாங்க? ஐயோ எல்லாரும் என்னதான் பாக்குறாங்க? வெக்கமா இருக்கே. என்னடா கௌதம பொறாமையா? எல்லா பொண்ணுங்களும் என்னதான் பாக்குறாங்கன்னு காண்டாவுதா? டேய் டேய், ஐயோ கௌதம் வண்டி நிறுத்துங்க, எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, தயவு செஞ்சு வண்டி நிறுத்துங்களே. ஐயோ போலீஸ் நிக்கிறாங்களே. சார் தள்ளி போடுங்க, இல்லைன்னா காலி ஆயிடுவீங்க. தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட போயிடுங்க சார். போலீஸ்காரங்க வண்டி ஏத்துறியாடா? தோத்து விட்டு போயிட்டியாடா? ரோட்ல போற பொண்ணுங்கள சைட் அடிக்கிற கேப்ல வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்தா திடீர்னு மாயமா மறைஞ்சிட்டான். என்ன பார்த்தா கேடை மாதிரி தெரியுதா? இல்ல சார். இவர் ஃப்ரெண்ட் ஓட்டிட்டு வந்தாராமா, பாதி வழியில ஒரு காணாம மறைச்சிட்டாராமா. ஆமா சார். யார் சார்? யார் அடிக்கிறீங்க சார்? அதான் நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டல, எதுக்கு போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? என்றா வாய்ஸ் எல்லாம் ஏத்திட்டு போற? லைசென்ஸ் எடு, லைசென்ஸ் எடு. சார் லைசென்ஸ்ன்றது வண்டி ஓட்டுறவங்க கிட்ட இருக்கும், பின்னாடி உட்காரவங்க எப்படி சார் இருக்கும்? புரிஞ்சுச்சா? கிளம்பட்டுமா? உன் பேச்செல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஐயோ சார், பாருங்க சார், சார் இல்ல சார், விட்டுருங்க சார். எக்கடா சார் 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 லைசென்ஸ் அதோ இருக்கா சார்? அவன்தான் சார். சார் அவன் தான் சார் கௌதம். இவ்வளவு வண்டி ஓட்டு டக்குனு பஸ்ல ஏறிட்டான் சார். ஆஹா, அவர் பைக்க ஓட்டிட்டு வந்தாராமா, அப்படியே பஸ்ல தாவிட்டாராமா. ஆமா சார். டேய், இவனை லாக்அப்ல போட்டு பஞ்சர் பண்ணா சார் சார் என்ன விட்டுருங்க சார். சார் சார் சொன்னா கேளுங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். ஹாய் ஸ்வேதா. நீங்களா? ஆமா ஸ்வேதா, நானே தான். பாத்தியா, உன்னால நான் இப்ப பஸ்ல வர வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. உன்ன ரோல் மாடலா நான் ஏத்துக்கலன்னு எங்க அப்பா என்கிட்ட இருந்து பைக்கை புடிங்கி போடா நான் ஏன்ட்டாரு. ஆனா நீங்க மட்டும் ஹாயா நல்லா பைக்ல போங்க, நான் இந்த மாதிரி பஸ்ல கஷ்டப்பட்டு போறேன். நல்லா இருங்க. பி கேர்ஃபுல். பாத்தியா ஸ்வேதா, கடைசியில இப்படி ஃபுட்பால்ல நிக்கிற மாதிரி கொண்டு வந்து நிறுத்திட்டியே. ஏன் பஸ் தான் காலியா இருக்கே, உள்ள போய் உட்காரலாம்ல? எதுக்கு? சீட்ல உட்கார்ந்து அது உடைஞ்சு கீழே விழுந்து டயர் ஏன் மேல ஏறதுக்கா? அம்மா! நீங்க மட்டும் சந்தோஷமா வண்டியில போங்க, நான் இதே மாதிரி இடி வாங்கிட்டு போறேன். பாய். பாவண்டி, என்னால ரொம்ப சஃபர் ஆகுறான் போல இருக்கு. அவெல்லாம் அவ்வளவு வருத்தல. நம்மாலு இப்ப பாரு என்னோட ஆக்டிங். எல்லாம் ஒன்னாலதான் ஸ்வேதா, என் வாழ்க்கைய முடிஞ்சது. இவன் நடிக்கிறத பாக்குறதுக்கு செத்து போயிடலாம், பைத்தியக்காரன். நீ மட்டும் ஹோலிய நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. ஆனா நான் பாரு, ஹோலி அன்னைக்கு நல்லா கதர் சட்டையை போட்டுக்கிட்டு பைத்திய மாதிரி சுத்திட்டு இருக்க. இந்த பண்டிகை நாள் அதுமா உன்னால எங்க அப்பா போய் வேலைய பாடுறா நான் என்ன துரத்தி அமிச்சிட்டார். ஹோலி மாதிரி இருந்த என் கலர்ஃபுல் லைஃப் கலரே இல்லாத பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறிடுச்சு. 2 கலர் மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரியுது. இந்த கருப்பு, இந்த வெள்ளை. போதும் ஸ்வேதா, போதும். இதுக்கு மேல என்னால இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம். ஹாப்பி ஹோலி கௌதம். சாரி ஸ்வேதா, எல்லா இடத்துலயும் கலர் இருக்கு, அங்கேயும் இருந்தா இன்னும் அழகா இருக்கும்ல. ஹாப்பி ஹோலி. ஆஸ்கார் அவார்ட் வாங்கிடுவான் போல. எனக்கு என்னமோ அவனை பத்தி யோசிக்கும் போதெல்லாம் ரொம்ப கவலையா இருக்குடி. பாவம், என்னால எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறான். அவன்கிட்ட அப்படி இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஏய், ஏண்டி அப்படி பேசிட்டு இருக்க? பாவம், அவனோட லைஃப்ல ஸ்வேதா மாதிரி இருக்க முடியலன்னு எவ்வளவு ஃபீல் பண்றேன். ஏண்டி, உன்னை ரோல் மாடலா எடுத்துக்கிறதுக்கு நீ என்ன சானியா மிர்சாவா இல்ல சைனா நேவாலா? உனக்கு பொறாமடி. நேத்து தான் டிசில என்ன பத்தின ஆர்டிகல் வந்துச்சு, நீ படிக்கலையா? என்டிவி காரங்க என்னோட நர்சரி பத்தி 1 hour ப்ரோக்ராம் பண்ணாங்க. அவ்வளோ முந்தா நேத்து நர்சரியில ஒரு குழந்தைக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் பண்ணாங்கல்ல, அந்த குழந்தையோட அப்பா என்ன சொன்னாருன்னு தெரியுமா? இந்த அக்காவை ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு நீ நிறைய செடிகள் வளர்க்கணும்னு சொன்னாரு. அவன் பால் குடிக்கிற குழந்தைடி, இவன் அந்த பாலை புடிங்கி குடிக்கிறவன். வித்தியாசம் இல்ல? எக்ஸ்கியூஸ் மீ. ஆஹா, அம்சமா இருக்காள் இந்த மாலு. ஸ்வேதா, நீ என்ன இங்க? இது அவ வீடு. நிஜமாவா? என்ன தெரிஞ்சுதான் வந்தியா இல்ல தெரியாம வந்தியா? பாகல வண்டியில தான் வந்தேன். நீ எதுல வந்தேன்னு கேக்கல, எதுக்கு வந்தேன்னு கேட்டேன். ஏய், நீ சும்மா இருடி. ஆக்சுவலா நாங்க உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அவ்யா,
என்ன பத்தியா? உங்கள மாதிரி செலிபிரிட்டி என்ன பத்தி பேசுறாங்கன்னா ஐ அம் சோ லக்கி. சத்தியம் பண்ணி சொல்லு, நீ இவ்வளவு ஃபாலோ தானே பண்ற? நல்ல முண்டகடி மாதிரி இருக்குல்ல. உனக்கு மாடலுக்கும் ரோல் மாடலுக்கும் கூட வித்தியாசம் தெரியல. நான் வந்தது இஎம்ஐக்காக. அதேதான் நானும் சொல்றேன். இந்த மங்கை இங்க இருக்கான்னு தானே வந்த? இஎம்ஐனா இந்த மங்கைக்கு இல்ல. பின்ன எந்த மங்கை? இஎம்ஐனா எவ்ரி மந்த் இன்ஸ்டால்மெண்ட். இந்த அட்ரஸ்ல காசி விஸ்வநாதன் ஒருத்தர் பைக் லோன் எடுத்திருக்காரு. அதுவும் என் கம்பெனில. அதான் கலெக்ஷனுக்கு வந்தேன். இப்ப அது புரியுதா? பரவாயில்லையே, டீடைல்ஸ் எல்லாம் பலமா சொல்றாரு. என்ன ஸ்வேதா இதெல்லாம்? உங்களால எங்க அப்பா திட்டம் போது அடிக்கும் போது வாங்கிக்கிட்டேன். என் பைக்கையும் பிடிக்கிட்டாரு, போனா போட்டுன்னு விட்டேன். பைக் தான் இருக்கே. அது என் பக்கத்து வீட்டுக்காரன். ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது இதே கலர் தானே? ஒரே கலர்ல இந்த மாதிரி நிறைய வண்டி இருக்கு. ஓ, நம்பர் கூட ஒரே மாதிரி இருக்குமா? முண்டக்கு நீ கண்ணை வச்சு எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணிடலாம். ப்ளீஸ் அவர் சொல்றது மனசுல வச்சுக்காதீங்க. காஷி விஸ்வநாத் என்னோட அப்பா தான். அவர் இல்ல, வெளியே போயிருக்காரு. வந்தோடனே நான் சொல்றேங்க. ஓகேங்க, தேங்க்ஸுங்க. அப்புறமா பார்க்கலாம். என்னங்க ஆ, என்னங்க? என்னால நீங்க ரொம்ப சஃபர் ஆறீங்கன்னு சொன்னீங்க. சோ நான் உங்க அப்பா கிட்ட பேசி ப்ராப்ளம் சால்வ் பண்றேங்க. அவர் நம்பர் கொடுங்களேன். நம்பர் அது ரேடியேஷன்ங்கிறதுனால மொபைல் யூஸ் பண்றது இல்ல. லேண்ட்லைன் நம்பர் கொடு. லேண்ட் இருந்தா தானே லேண்ட்லைன் வரும். சும்மா ரெடி. சரி, வீட்டு அட்ரஸ் கொடுங்களேன். அது அட்ரஸா? அது ஒன்னாவது குறுக்கு தெரு, மூணாவது லெஃப்ட். அங்க வந்தீங்கன்னா முட்டு. ஹலோ, அட்ரஸ் சொல்ல சொன்னா ஊர் பேரை சொல்லிட்டு போற. துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து. என்ன வடிவேல் காமெடியா? துபாய்னா கரிபாய் மெயின் ரோடு. அங்கதான் என் வீடு. பாய் சேதா. சரிங்க. பாய். அவன் சொன்ன அட்ரஸ்க்கும் போட்டிருக்க ட்ரெஸ்க்கும் சுத்தமா செட் ஆகலையேடி.